அக்கா வணக்கம். வணக்கம். நீங்க வந்து எந்த இடம்? நாங்கள் முக்கொம்பன் 150 வீடு திட்டம் கரைச்சி இது 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 வந்து கிளிநொச்சி மாவட்டம் தான். கிளிநொச்சி மாவட்டம். உங்களுக்கு 3 பிள்ளைகள் என்ன? உங்கள கணவருக்கு வந்து என்ன நடந்ததாக்கா? கணவருக்கு வந்து வேலைக்கு கண்டு போனது. வேலை கண்டு போயிட்டு வரைக்குள்ள பொழுது பாட்டுட்டுது. வந்த இடத்துல வயலுக்குள்ளால வந்த இடத்துல கலக்கப்பட்டு வயலுக்குள்ள உள்ள மூச்சு திணறி இன்றைக்கு வந்து அது நடந்து எத்தனை நாள் இன்றைக்கு? அது நடந்து உங்களோட பேர் வந்து ஜாலினியா. உங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள். கணவர் வந்து இன்றைக்கு 10 நாள். 10 நாள். 3 பிள்ளைகளும் வந்து ஸ்கூல் போறவ தான். 3 பேரும் ஸ்கூல் போறவ. இவர் எத்தனாம் ஆண்டு? இவர் 6ஆம் ஆண்டு. 6 பிள்ளை. இவ 9ஆம் 4ஆம் ஆண்டு. முதலாம் ஆண்டா. சரி தங்கச்சி நீங்கள் அங்க போங்க. நீங்க தேவையில்லை. நீங்க நினைவா. ஓகே. இது உங்களுக்கு இது காணி எல்லாம் சொந்தம் தானே? இது சொந்த காணி தான். வீடு வந்து வீடு தற்காலிகமா எல்லார்டையும் போய் கதைச்சது. வீடு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போய். ஆனா வீட்டுக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லை. ஜிஎஸ்ஆக்களோட எல்லாம் கதைச்சி எல்லாம் பதிவு கொடுத்து எல்லா இடத்துலயும் பதிவு கொடுத்தாச்சு. இன்னும் இந்த வீட்டுக்கு சரியான முறையே இல்லை. இப்ப நீங்க வந்து இங்க வந்து எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? நாங்கள் இங்க வந்து 11 வருஷம். 12 வருஷமா இருக்கிறீங்க. உங்களுக்கு தற்காலிக வீடும் இல்ல, இந்த ஓலை கொட்டுக்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இது மழை வந்தால் என்ன மாதிரி? மழை வந்தா உள்ளுக்கு ஒழுக்கு ஃபுல்லா ஒழுக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். சரியான ஒழுக்கு. இரவில எல்லாம் படுக்க இயலாது. அங்காரம் ஊட்டி கொண்டே இருக்கும். தரப்பாடெல்லாம் அடிச்சிருக்கீங்க. மூலையை போட்டு தரப்பால் அடிச்சிருக்கீங்க. இதுதான் சமையலும் இதுதான். கம்பை வந்து என்னத்தை கொடுத்துருக்கீங்க? இது வாழ்வாரமா அந்த காணிய கரண்ட் வேலை நீங்க செய்திருக்கிறீங்க? கரண்ட் இன்னும் உங்களுக்கு வர இல்லை. செய்தாரம்னு சொன்னவே கரண்ட் தாங்க செய்தாரம் நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னவே. இப்ப நாங்க குளியலற மாதிரி கட்டி இருக்கிறோம். இன்னும் கரண்ட் வர கட்டி எல்லா இதுவும் சரி செய்யிருக்கு. கரண்ட் வேலை நம்ம வயரும் வேலையெல்லாம் செய்திருக்கிறீங்களா? சாப்பாடுகளுக்கு எல்லாம் என்ன கஷ்டமானோ என்ன செய்யறீங்க? சாப்பாடுகளுக்கு எல்லாம் இவங்களாம் போகுது. வெட்ட இதால வேலையை போனா போய் வந்தா அவருக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டு சாப்பாடால குறையில்லை. நீங்கதான் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வாழ்வாதாரம் சொன்னா என்னதாக்கா எதிர்பார்க்குறீங்க? இப்ப நாங்களோட தாரம் சொன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வாழ்வாதாரம் சொன்னா ஒரு மாடு அப்படி இருந்தா பாலை கறந்து கொடுத்து ஏதாவது பெரிய பிரயோசனமா இருக்கும். அதுல இருந்து முன்னேறலாம். பால் மாடு வேண்டான்னு எவ்வளவு வரும்? பால் மாடு வேண்டாண்டா 2 லட்சம் ரூபாய் வேணும். 2 லட்சம் ரூபாய் வேணுமா? ஒரு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? 2 லட்சம் ரூபாய் எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? 5-6 லிட்டர் கறக்கும். இப்ப இதுல சில இடங்கள் எல்லாரும் பாக்குறாங்களாக்கா? இப்ப உங்களோட கஷ்டங்கள் தெரியும். நான் நேர பாக்குறபடியா இப்ப யாரும் அவையில தந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க ஒரு மாடு வேண்டி தந்தா உங்களோட பிள்ளைகள சாப்பாடு படிப்புகள் எல்லாம் பாப்பீங்க. இப்ப 5 இடங்கள்ல மாடு வேண்டி தந்தா அப்புறம் ஒரு மாதத்துல அவையில நீங்க வித்து போட்டு அந்த காசு எடுத்து சாப்பிடுற அப்படி செய்வீங்களா? அதனால உதவியா இருக்கு. மாடுதான் இப்ப நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. நீ என்னன்னு சொன்னா இனி வந்து நீங்க தான் சாப்பாடு சாப்பாடு படிப்பு செலவுகளை நீங்க தான் பார்க்க வேணும். சொந்த காரியத்தினாலே பாப்பாங்கன்றது தெரியாதானே. நீங்க கூட இப்ப மாட்டை பாக்குறீங்க மாதிரி அந்த வீடு தான் வந்து மண் நேரங்கள்ல ஒழுக்குன்னு சொல்றீங்க. பாப்ப நான் அந்த வீட்டை மக்கா நான் யாரோடையும் கழிச்சு பாக்குறேன். நீங்க இந்த வீடுன்னு செய்யற சொல்லி கேட்குறீங்க. நான் யாரோடையும் கழிச்சு பாக்குறேன். இந்த தற்காலிக வீடு செய்யறேன் இதன்றான்னு சொன்னால் நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கிட்ட வேணும். 5 லட்சம் ரூபாய் காசுண்டா தான் அந்த வீட்டை வடிவா திருத்தி செய்யலாம். நான் யாரோடையும் அதை கழிச்சு பாக்குறேன்னாக்கா
மற்றபடி நீங்க இப்ப இவ்வளவு காலம் அங்க கணவர் இறந்துண்டைக்கு 10 நாள் 10 நாளும் இப்போ நீங்க வந்து இவ்வளவு காலம் இருந்தது வந்து இந்த 10 நாளும் வந்து உங்களோட அம்மா விட்டு தான் 10 நாளும் அங்க அங்கதான் இருந்தது அதை நீ 31 முடியத்தான் இங்க வாருதா இங்க வாரம் 31 முடியத்தான் இங்க சமையல் சாப்பாடுகள் எல்லாமே அப்ப காலம் என்ன சாப்பிட்டீங்க காலமா புட்டை வச்சோம் நாங்கள் புட்டை வச்ச நீங்க புட்டை வச்சு சாப்பிட்டது இனி வந்து 31ஆம் தேதி பிறகு இங்க வந்து நீங்கதான் இது 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 காணி எல்லாம் வந்து உங்களுக்கு அரை ஏக்கர் காணி கம்பி எல்லாம் தந்துருக்கீங்கன்னா கம்பி எல்லாம் தந்துருக்கு காணி அடைக்கிறதுக்கு சுத்தி அடைக்க சொல்லி தந்தது ஏபிசியால் தந்தது அப்ப அதை சுத்தி அடைச்சு போட்டு தோட்டங்கள் ஒன்றும் செய்யலாம் உங்களுக்கு குழாய் கிணறு இருக்கு தானே தோட்டங்கள் அப்ப நீங்க இந்த குரங்குகள் பெரிய பிரச்சனை குரங்கட்டாசம் பெரிய இதா கிடக்கு அதோட சில காணிகள் ஒன்று திருத்தி போட்டு எல்லாம் பத்தியா கிடக்குது பாருங்க குரங்கு எதுவும் பெருமா எல்லாம் வந்து எல்லாம் இதுகள் எல்லாம் உள்ளுக்கு எல்லாம் போட்டு எல்லாம் அட்டாசம் உள்ளுக்கு எல்லாம் ஒரு சாமானும் வச்சு எடுக்கலாம் வீடு அரைக்க இல்ல தானே அப்ப ஒரு சாமானும் வச்சு எடுக்கலாம் பாப்பமாக்கா நான் தற்காலிக வீட்டுக்கு முட்டா காய்ச்சி பாக்குறேன் தங்கா நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களா உங்களுக்கு பேக் ஒப்பியல் எல்லாம் இருக்குதா உங்களுக்கு இந்த இதால அரசாங்கத்தால காசு வார இல்லையா அந்த கியூஆர் காசு வார அது எவ்வளவு வருது 15,000 அந்த கியூஆர் காசு வருதா அது வர வழியா கொஞ்சம் அதை எடுத்து சாப்பாட்டுக்கு எல்லாம் போடக்கூடிய மிச்சம் பிடிக்க இயலாது காணாதான் 3 பிள்ளைகளோட வாழ்றதுக்கு காணாதான் பாப்பம் நான் உங்களுக்கு என்னமேண்டு பாக்குறேனக்கா சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு மாடு போயிட்டு தான் நீங்க நல்லா முன்னேறுவீங்கள் ஆனா இப்ப செத்த விடுதலோட கொஞ்சம் கடன் கூடவா இருக்கும் நாங்கள் இந்த மாடு உங்களுக்கு பாப்பல அந்த மாடு ட்ரை பண்ணி யாரும் தந்தாலும் உங்களுக்கு கட்டாயம்னானதை சில இடங்கள்ல பாக்குறாங்களுக்கா அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு சில இடங்கள்ல யாரும் மாடு தந்துச்சினம்னு சொன்னா மாட்டுக்குரிய காசு வந்து யாரும் தந்துச்சினம்னு சொன்னா நான் உங்களுக்கு கொண்டு தருவேன் சரியா நீங்கள் அதை வச்சுக்கொண்டு உங்களோட பிள்ளைகள படிப்புகளை பாத்தீங்கன்னா ஓகே இவையில் வந்து ஸ்கூல் டியூஷனுக்கு நடந்தான் போறவே சில நேரத்துல நானும் ஏத்தி கொண்டே விடுறது ஏத்தி கொண்டே விடுவேன் இப்ப இல்ல தானே நான் தானே ஏத்தி கொண்டே விடுவோம் அதுவும் சைக்கிளும் பழுதடைஞ்சு கிடக்கு அதுக்கு வேணும் 10,000 ரூபாய் இல்லாம அதை தொடவே இல்லாது 10,000 வேணுமா 10,000 ரூபாய் வேணும் செய்யணும் சைக்கிளும் ஒழுங்கு செய்ய வேணும் சைக்கிளும் வேலைக்கு இல்ல படிக்க சைக்கிள் ஓடுவீங்களா நீங்க நீங்க எல்லாம் ஓடுவீங்களா சைக்கிள் சின்ன சைக்கிள் ஓடுவீங்களா பாப்போம் நான் ஒரு சைக்கிள் ஒன்று ரைட் பண்ணி உங்களுக்கு தர பாக்குறேன் நாங்கள் யாரும் தந்தா தர பாக்கணும் ஒரு சைக்கிள் கொண்டு இந்த பிள்ளைகள படிப்புக்குரிய எடுத்தெல்லாம் மற்ற ஐபிஎல் டியூஷனுக்கு போறோம் இல்லையாக்கா டியூஷனுக்கு போறேன் முதல் போய்க்கொண்டு இந்த இடையில நிப்பாடணும் காசு பிரச்சனையால நிப்பாட்டிக்கணும் அவருக்கு ஏற்கனவே ஒரு வயிற்றுல குத்துப்பட்டு பெரிய ஒரு இழப்பு இவருக்கு முதல் அப்ப அந்த இதுலயே எல்லாம் படிப்பு எல்லாம் போட்டு எல்லாம் ஆச்சு அது பெரிய இது அதுதான் அதோட பிள்ளை டியூஷன்களை நிப்பாட்டி டியூட்டரிக்கும் மேல் போய்க்கொண்டு எவ்வளவு ஒரு ஆளுக்கு டியூஷன் காசு எடுக்கிறவங்க 1,500 1,500 3 பேருக்கு மட்டும் சொன்னா 4,500 பிள்ளைகள் படிப்புல கட்டிக்காரு பரவாயில்ல படிக்கிறான் அவன் படிப்பா இவரும் படிப்பார் முதற்கட்டம் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே இவியல் 2 பேரும் மட்டும் சொன்னா 1,500 3,000 3,000 பாப்போம் சில இடங்கள்ல இந்த டியூஷன் காசை மாதிரி தந்தைக்கு மட்டும் சொன்னா நீங்க இந்த பிள்ளைகளை டியூஷனுக்கு நிப்பாட்டாமல் விடுங்க என்ன 3,000ன்றது யாரும் பார்த்துட்டு தருவினோம் நினைக்கிறேன் மாதம் 3,000 தானே யாரும் பார்த்துட்டு தருவினோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நானும் மேட்டையும் காய்ச்சி ஒழுங்கு பண்ணி பாக்குறேனாக்கா அந்த பிள்ளை டியூஷனுக்கு நிப்பாட்டாமல் விடுங்க மற்றது அந்த மாடு தானே காய்ச்சி நீங்க நான் வந்து பார்த்தேன் சரியான கஷ்டம்தான் இதுல பாக்குறார்கள் நான் நினைக்கிறேன் செய்வினோம் நினைக்கிறேன் மாட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் காசு வேணும் பால் கறக்கிற மாட்டுக்கு அதுக்கும் தந்துச்சினோம்னு சொன்னா நான் உங்களுக்கு கொண்டு தருவேன் மாதிரி அந்த வீடு தானே தற்காலிக வீடு உண்டு நான் அதுவும் ஒரு ஆக்கள் எனக்கு தெரிஞ்சாகிறதுக்குன்னா அதையும் இதோட காய்ச்சி பாக்குறேன் நான் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் காசு தரலாம் அதை நீங்களும் இந்த பிள்ளைங்க சைக்கிள் திருத்த கேட்டவர் தானே 10,000 ரூபாய் முடியும்னு சொன்னா நீங்கள் தானே இப்ப அந்த கிடக்குற இந்த காசை வச்சு கொண்டு சைக்கிளை திருத்துங்கோ நான் பிறகு வேற உதவியை மேற்கொண்டு இதுல பாக்குறாக்கள் யாரும் உதவி செய்யணும்டா நாங்க ஒன்றும் தாரணும் உங்களுக்கு இல்லை என்னன்னு சொன்னால கையில கொஞ்சம் 40,000 ரூபாய் காசு இருக்குது இது வந்து ஒரு ஆக்கள் வந்து அனுப்பியிருந்தவ யாரும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி கொடுக்க சொல்லி அப்போ நான் அதை பார்த்து போட்டு அதை உங்களுக்கு தரலாம்
இது வந்து மஞ்சு வாசினி குமாரஸ்ரீ குடும்பம் இசா அவர்களுடைய பர்த்டே. அப்போ அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த காசை எனக்கு தந்தவ. யாரும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி கொடுக்க சொல்லி இதை நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் இதை எண்ணுங்க ஒரு எவ்வளோ இருக்குண்டு. இந்த காசு இருக்க எண்ணுறீங்களா எவ்வளோ இருக்குண்டு? 10 20 30 40,000 எவ்வளோ இருக்குது? 40,000 ரூபாய் இருக்குது. மஞ்சு வாசினி குமாரஸ்ரீ குடும்பம் இசா அவர்களுடைய பர்த்டே. இவர்கள் வந்து கனடாவில் இருக்கணும். அப்போ அவர்கள் கொஞ்சம் காசு எனக்கு தந்தவை, யாரும் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி. அப்போ அதில் வந்து 40,000 ரூபா காசு உங்களுக்கு தந்திருக்கிறோம். அப்போ இதில் நீங்கள் பிள்ளை இந்த சைக்கிள் வந்து 10,000 ரூபாய்க்கு திருத்தி கொடுத்து போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த சாமானை வேண்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடுகளை கொடுங்கோ. நாங்கள் அடுத்த கட்டமாக உங்களுக்கு யாரும் இதை மேற்கொண்டு பார்க்குறாக்கள். இப்போ நீங்கள் கேட்டு நீங்கள் தானே எனக்கு மாடு வேண்டி தர சொல்லி, இந்த பழகிற மாடும் வேண்டி தர சொல்லி, அதை விட இந்த வீடு தற்காலிக வீடு தர சொல்லி கேட்டு நீங்கள் தானே. நான் இதையும் வந்து தெரியப்படுத்துகிறேன். யாரும் தெரியப்படுத்தணும் இல்லை பார்க்குறாக்கள் யாராவது உங்களுக்கு இந்த உதவியை செய்துச்சுன்னு சொன்னால் நான் அதை கொண்டு வந்து தருவேன். சரியா? நீங்கள் அதைத்தானே எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எப்படியோ இனி வந்து கணவர் இல்லை, நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்க்க வேணும். 3 பிள்ளைகளையும் 3 பிள்ளையும் படிப்பு செலவையும் நாங்கள் ஒரு ஆக்கோட கழிக்கிறோம். கழிச்சு முடிவில் 2 பேருக்கு மாதம் 3000 ரூபா தானே. அதை நாளுக்கால் பார்க்குறேன். அதை நீங்கள் நிப்பாட்டாமல் டீச்சருக்கு விட்டுடுங்க. நீங்கள் வந்து கணவன் இல்லை, கஷ்டப்பட்டு நீ பள்ளியில பார்க்க வேணும், இதில் படிப்பிக்க வேணும் நீட்டா. அப்போ உங்களுக்குரிய சாப்பாடு விஷயத்துக்கு நான் கட்டாயம் இதில் பார்க்குறாங்க. உங்களுக்குரிய மாடு வேண்டுவதற்கு 2 லட்சம் ரூபா காசு தருவினம். நான் அதையும் கொண்டு வந்து உங்களோட கையில் தருவேன். இப்போ நீங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டம் முட்கொம்பன் பகுதியில் இருக்கிறீங்களே. உங்களோட பேர் வந்து என்ன சொன்னீங்க? யாழினி. இதில் பார்க்குறாக்கள் உங்களுக்கு இதை கொண்டு கருவி யாரும் பார்க்குறாக்கள் உங்களோட கஷ்டத்தை பார்த்து தந்துச்சின மட்டும் தான் நான் உங்களை கொண்டு தருவேன். ஓகேயா? அதுக்கு நன்றி சொல்லுவோம். அவைக்கு எனக்கு உதவி செய்வதற்கு 40,000 பணத்தை கொடுத்து உதவி செய்திருக்கணும். அது மிகவும் நன்றி, மேல நன்றி. இதுல வந்து உங்களுக்கு இந்த 40,000 ரூபாய் பணத்தை தந்தது மஞ்சு வாசினி குமாரஸ்ரீ அவர்களுடைய நினைக்கிறேன் மகள் நினைக்கிறேன் இசா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த 40,000 ரூபாய் காசை உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னவன். இது எல்லாம் கனடா நாட்டில் இருக்கிறேன், ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியை கொடுக்க சொன்னவன். அதனால தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் பிள்ளைங்க சாக்கில் திருத்தி கொடுங்க. திருத்தி போட்டு மீதிக்கு காசு இந்த உலர்ணவு வேண்டி பிள்ளைக்குரிய சாப்பாடு செலவை பாருங்க. நாங்கள் மேற்கொண்டு மிச்ச இதுகளை நான் உங்களுக்கு வந்து தரலாம். ஓகே, சரியாக்கா? அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றோம். 9 வறிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபாய் பெறுமதியான உலர்ணவு வழங்குவதற்காக தான் வந்திருக்கின்றோம். உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக நல்ல சமேரியன் செவ்ரன் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு பெர்க்மன் அண்ணாவினுடைய அக்கா ஜேமிஸ் கனிஸ்டா அவர்களுடைய நிதி அன்பளிப்பில் இன்றைக்கு நாங்கள் இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டம் திருமுருகண்டியில் நாங்கள் 9 குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் பெறுமதியான உணவுகளை வழங்க உள்ளோம். எனவே அவர்கள் நல்ல சமரியினோடு சேர்ந்து இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கின்றார்கள். இன்னும் அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். உண்மையில் இந்த நேரங்களில் ரொம்ப சாப்பாட்டுகளுக்கு கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள் இன்னும் பல இருக்கின்றனர். அப்போ உங்களுடைய உதவியில நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த உதவியை ஏற்படுத்தி தந்த பெர்க்மன் அண்ணாக்கும் நாங்கள் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த 5,000 ரூபாய் பெறுமதியான உலர்ணவு பொதிகளை வழங்குகின்றோம். ஒவ்வொரு தடவை வாங்குவா வாங்குவோமா? வாங்க என்ன? ஓகே, சரியா? நீங்க போங்க, மற்றால் வாங்க. அரிசி எடுங்க, அரிசி பேக் எடுங்க. வாங்க, நீங்க போங்க, அம்மா போங்க. சரி, ஓகே. ஓகே, அரிசி எடுங்க. ஓகே, அம்மா எடுங்க. தங்க வாங்க. அம்மா அங்க கூட வரையிலாதா அந்த பிடிங்க. ஓகே, அண்ணா எடுங்க.
ஹர்ட்